இப்ப நீ குளிக்கலன்னு யாருக்கு தெரியுங்க? குளிக்கல சொல்லிட்டு ஏமாத்திட்டேன். யார் ஏமாத்தனா? நானும் குளிக்க தானே போறேன். எப்படி? இங்க பாரு. சப்பனே முருகா, வடிவேலா, இந்த உடம்பு உன் உடம்புடா. சபா, என்ன கெட்ட பழக்கம். விடிஞ்சா இது ஒரு வேலை. பாருமா, இதை பாருங்க, இப்படி வச்சிருக்கேன்ல, நான் சொல்றேன் எப்படின்னு. இதை பாருங்க, இப்படி விட்டு இப்படி திருப்பணும், இழுக்கும் போது திருப்பணும், இப்படி இப்படி போயிட்டு இப்படி திருப்பணும். நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. பண்றீங்களா? ரெடி? நான் எப்படி சொல்றேன் சொல்லுங்க. சும்மா ஆக்ஷன் மட்டும் விடாதீங்க. பம்பரை விட போயிட்டு வேகமா போய் இப்படி திருப்பணுமா? இந்த பாருங்க, பாருங்க, எப்படி அது மாதிரி சுத்துங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் திருப்புங்க. அங்க பாருங்க, இன்னும் சுத்துது பாருங்க. சரி, இது மட்டும் எடுத்து உங்க கையில விடுற வாங்க. எங்க நீ சரி ஏண்டா எம்பட திருப்பக்கண்ணா? ஐயோ காட்டு பண்ணு தாத்தா, குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. நானும் அதே மாதிரி சுத்துமா தலைகீழ. இருங்க இருங்க இருங்க, இல்லம்மா, தலைகீழவும் சுத்தலாம். சுத்துட்டுமா? சரியா திருப்பல. மெதுவா அப்படி சென்டர பாரு, சென்டர பாரு, புரிவை ஓங்கி குத்து. 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்னு பேரு வேற. பாத்து பேசுற, 10 பேருக்கு முன்னாடி மானம் பெறும். பாத்து பாத்து பேசுறது கேவலம். பம்பரம் விளையாட தெரியல. நீங்க எனக்கு விட்டே ஆவறீங்க பம்பரத்தை. அம்மா, வாய்க்குள்ள என்ன வேடிக்கை? ஏதோ முணுமுணுப்பது போல தோன்றியது மன்னா. குலதெய்வத்தை வணங்கினேன். வணங்குங்கள். இப்போ என்னன்னா 10 டைம்ஸ் வந்து கரெக்டாக பம்பரை வந்து கீழே விடாமல் சுற்றுறோம். சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் பம்பரத்தை ப்ராப்பராக சுற்றணுன்ட்டு. எங்க முடிஞ்சது? வாங்க, கரெக்டாக விடுங்க. நான் 2வது பம்பரை விடுறேன். இது எப்படி? கிட்டத்தட்ட வந்துட்டீங்கம்மா நீங்க. பார்த்தீங்களா? இது செகண்ட். நான் என்ன சேலஞ்ச் சொல்லியிருக்கேன்னா 10 தடவை விட போகிறேன். 10 தடவையும் கரெக்டாக விடணும்னு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் டைம். இப்போ நான் 3rd டைம் விட போகிறேன். நீங்கள் 1 டைம் கரெக்டாக விட்டனா கூட நீங்கள் வின்னு. கிடையாதா? உங்களுக்கு ஃபேவரட்டாக பேசுகிற கிடையாது. ஏதாவது ஈஸி தான்மா, வந்துடும். போடுங்க. என்னம்மா நீங்கள் போடுங்க. ஐயோ, அவுட்டு. எத்தனை அவுட் வாங்குறேன்னு பார்க்குறேன். ஆமாம், 4வது தடவை. வந்துருச்சு. 4வது தடவை. ஏம்மா? அதனால தான் பம்பரை விட கூப்பிட்டேன். விளையாடலாம் வாங்கன்னு. இல்லை என்ன இப்போ மிஷின் லைஃப் ஆகிடுச்சு இல்லைம்மா? கரெக்டாக விடுங்க பார்க்கலாம். யார் மண்டையோ தெரில கீழே. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டு. கீழே விழுந்து அந்த பக்கம் போச்சு எங்கேயோ. நான் 5வது தடவை போடுறேன். 4 டைம்ஸ் போட்டதில் 1 அவுட் ஆகிட்டேன்.
இப்போ 5th டைம். சக்சஸ் சக்சஸ். 7வது டைமும் சுத்திட்டேன் கரெக்டா. இது 8வது டைம். அவுட். மா எப்படி இது மாதிரி நீங்க விடணும். இல்லம்மா இல்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கே செஞ்சிருவீங்க. ஐயா கத்திரிக்காயை தொட்டா கூட கண்ணி போயிரும், புடலங்காயை தொட்டா கூட புட்டு விட்டு போயிரும், வெண்டைக்காயை தொட்டா கூட வெந்து போயிரும், சுண்டைக்காயை தொட்டா கூட சுண்டி போயிரும். இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறதுன்னு தெரியாம தாண்டா பேசிட்டு. அதை விட்டு சுத்துதேவா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் இப்போ நான் கரெக்டா விடணுமா? வேண்டிக்கோங்க. சூரியனா? இப்போ சூரியன் இல்லையே, சந்திரன் தான் இருக்காரு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். ரெடி ரெடி ரெடி. ஏ அங்கே பார்த்தீங்களா, எந்த நேரம் சுற்றுது உங்களுக்கு தலைகீழ சுற்றுது. எப்படி? இதுதான் 10th டைம். இதில் வந்து 2 தடவை நான் அவுட் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ், அவங்க வந்து அம்மா ஒரு தடவை கூட நீங்கள் சுற்றல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். எல்லாம் வந்து கீழ் நோக்கி தான் போயிருக்கான், மேல் நோக்கி வரல. 11th டைமும் சுற்றிடல, ஏன்னா 11 இஸ் மை லக்கி நம்பர். ஸோ 11th டைம் வந்து கரெக்டாக விட்டுட்டேன் அப்படின்னா ஐயோ எதுவும் சொல்லக்கூடாது. கரெக்டாக விட்டுட்டேன் அப்படின்னா நான் எடுத்து வைக்கிற காரியம் வந்து சீக்கிரமாக சக்ஸஸ் ஆயிரும். சீக்கிரமாக ரொம்ப ரொம்ப கிட்டதாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா மா? 11வது தடவைமா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் சீரியஸாக விடுறேன். 11th டைம் வந்து 11 இஸ் மை யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸில் நம்ம விளையாடக்கூடாது, நான் விளையாடுறேன். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும், வேண்டிக்கோங்க. இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய் அப்பனே. பெரிய கட்டப்பொம்மன் சிவாஜி ராத்திரி குடிச்ச போதல் இல்லாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம்? ஆத்தாவா? ஆமா மாரியாத்தாவா. என்னம்மா பொசிஷன் இது? நான்லாம் நின்றுட்டு போடுறீங்களா இப்படி? நான் கபடியா விளையாடுறீங்க. ரெடி விநாயகா. அம்மா என்கிட்ட விடாதீங்கம்மா. அவ்வளோதான், இது என்னோட 11th டைம். இட்ஸ் யூனிவர்ஸ் டைம். யூனிவர்ஸில் நான் ரொம்ப கிட்ட வந்துட்டேன். நான் எடுத்து வைக்கிற காரியம் கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then it's bye from ஷர்மி. bye. அடுத்த தடவை கபடியா? இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் அவங்க பயங்கரமாக விளையாடுவாங்க, ஏன்னா அவங்க கபடி பிளேயருங்க. அவங்கெல்லாம் வில்லேஜ் குயின் ஒரு காலத்தில். அவங்கெல்லாம் வந்து இறங்குனாங்கன்னா வந்து காலம் அவ்வளோதான். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் பொண்ணு நின்னா நீ ஆட்டமா ஆடுவியா? நீ வேற லெவல். நம்மலாம் அப்படி இல்லைங்க. நான்லாம் வீட்டில் இருந்து பருப்பு சாதம் தின்ட்டு உட்காந்துருந்தவ. இடியாப்பம் சவுண்ட் கேட்குது, ஆனால் அவன் எஸ்கேப் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். எங்க அந்த இடியாப்பம்? இது இன்னைக்கு இடியாப்பத்தை கூப்பிட்டே ஆகிறேன் இங்கேருந்து. இப்ப எங்க போனா என்ன ஆனா?
எந்த ஊருன்னே தெரியலையே இது. இடியாப்பம். அவன் குரலை விட என் குரல் என் குரல் அவனுக்கு கேட்குமா கேட்காதா? அப்பா இன்னைக்காவது உங்க முகத்தை நான் பார்த்தே ஆகணும். இடியாப்ப முகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ. திருப்பு பல மாசமா தேடுறேன். வாங்க. குரல் தான் கேட்கும், ஆனா ஆள் இருக்க மாட்டீங்க. இடியாப்ப வந்துட்டாருப்பா. எப்போ அடியோ ரொம்ப மாசமா தேடிலாம் வந்திருக்காருமா. மோ இடியாப்போன்னு கூப்பிடுவார், வெளியே வந்து பார்த்தா இருக்க மாட்டார். நீங்க வேற மாடியில் நிக்கிறேனா, கொஞ்சம் வெயிட் பண்ணுனா. எத்தனை நாள் எங்களை வெயிட் பண்ண வச்ச, இன்னைக்கு நீ வெயிட் பண்ணுனா. பொண்ணை பக்கத்துனா எனக்கு இடியாப்பத்தை பிடிச்சா வரும். இடியாப்பத்தை நான் பிடிக்கிறேன், நீங்க என்ன பிடிக்கிறீங்களா கேட்கும். வெளியே வந்து பார்த்தா ஆள் இருக்க மாட்டீங்க. என் சின்ன பையன் இடியாப்பம்னு ஆசையா கேட்பான். போடா கூப்பிடுறா மம்மி, அவருக்கு பின்னாடியே நான் ஓடினேன், எங்கனே காணோம். அதனாலதான் இன்னைக்கு மூணாவது மாடியில போய் கத்துறேன். அதே அந்த தெருவுல வர்றதுனால பின்னாடி வரதுல உங்களுக்கு கேட்கும், முன்னாடி வரும்போது உங்களுக்கு கேட்காது. சரி சரி. பின்ன நம்பர் ஃபோன் பண்ணா நம்பர் கொடுத்துருங்க. உங்க மேல இருக்கறனால பேக் சைடுல. சரி எனக்கு நம்பர் கொடுங்க. 2 வரும் இல்லையா? 5 இருக்குமா? ஓகே. செட்டுனா 5 பீஸ் இருக்குமா? 5 10 15 20 கொடுத்துருங்க. அப்போ 20 25. ஃபைனலி வித் இடியாப்பம். ரொம்ப மாசம் கழிச்சு இடியாப்பம் வாங்கியாச்சு.